டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில இண்டெக்ஸஸோட டெக்னிக்கல் மூவ்மெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நான் இண்டெக்ஸ் அனாலிசிஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மண்டே தான் பண்ண போகிறேன். மேபி டைம் கிடச்சிது அப்படின்னா சாட்டர்டே சண்டே இப்போ நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் எலெக்ஷனுக்காக ஊருக்கு போகிறதுனால அடுத்த 2 நாள் வீடியோ இருக்காது. ஸோ நாளைக்கு இருக்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெக்கார்டாக இன்றைக்கி நடத்திடுவேன். ஸோ அதனால் அந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான ப்ரைஸ் தான் உங்களுக்கு நாளைக்கான வீடியோவில் தெரியும். தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த 3 நாட்களில் மார்க்கெட் எந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய வியூவும் இந்த வீடியோவில் இருக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு நிஃப்டி ஒரு 211 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்கு. ஒரு நம்ம இப்போ இடத்துல ரீசெண்டாக இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாட்கள் கான்சன்ட்ரேட் கொடுத்து அந்த ஹையை நமக்கு பிரேக் பண்ணியிருக்கு. அடுத்ததாக இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் இந்த க்ரீன் லைனாக மார்க் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஒரு அப் ட்ரெண்ட் வருது அப்படின்னா இந்த க்ரீன் லைன் நமக்கு ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஒருவேளை மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிட்டு டவுன் ட்ரெண்ட் வருது அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ரேஞ்சுக்கும் நடுவில் தான் ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த 2 ரேஞ்சும் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த 2 ரேஞ்சுக்குள்ள பல நாட்கள் சைட்வேஸ் போகிறதுக்கான சான்சஸும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்குது. இந்த ரேஞ்சினுடைய இந்த ரேஞ்சினுடைய பாட்டம் பிரேக் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஃபாலையும், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைனை பிரேக் பண்ணால் மட்டும் பார்த்தாது இந்த ட்ரெண்ட் லைனையும் சேர்த்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்ததான் இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட்டையும் எதிர்பார்க்கலாம் இந்த லெவல் வரைக்கும். ஸோ இதான் நமக்கு நடக்க சான்சஸ் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச இந்த 3 நாள் இந்த லெவலுக்குலாம் போகிறது வாய்ப்பு இல்லை. இந்த க்ரீன் லைனுக்கும் இந்த ரேஞ்சுக்கும் இன்பிட்வீனில் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டக் ஆகி மாட்டிக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இனியும் கண்டினியூ கூட ஆகலாம், ஒரு சில வாரங்கள் கூட கண்டினியூ ஆகலாம். ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வரணும், இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் நியூஸ் வரணும். ரெண்டில் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா மட்டும் தான் இந்த 2 ரேஞ்சஸ் நம்மளுக்கு இப்போதைக்கு பிரேக் ஆகும். அடுத்ததாக சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 டேஸாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இந்த ரெஸ்ட் நமக்கு பிரேக் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நான் ஆல்ரெடி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைன் பிரேக் ஆனால் அடுத்த ஒரு அப்மூவ் நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த க்ரீன் லைன் இனியும் பிரேக் ஆகல, அது நமக்கு ரெஸ்டாரண்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கேப் நமக்கு ரெஸ்டாரண்டாக ஒர்க் அவுட் ஆகும். தென் இந்த லைனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை டவுன் ட்ரெண்ட் வருது அப்படின்னா நம்மளுக்கு நிஃப்டியில் சொன்ன அந்த லெவல்ஸை பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இங்கே கேப்ஸ்லாம் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபில்லப் ஆகும். அதுக்கப்புறம் வந்து டவுன் ட்ரெண்ட் வருது அப்படின்னா இந்த லைன் வரைக்கும் நமக்கு ஒரு மூவ்மெண்ட் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் அதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு நடக்குமான்னு தெரியல. அந்த கேப் ஃபில்அப் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய கேப் நம்மளுக்கு இனியும் ஃபில்அப் ஆகல, ஒரு மைல்டு பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் இருக்குது. அப்போ அதை டச் பண்ணும்போது நமக்கு ரெஸ்டாரண்ட் ஒர்க் அவுட் ஆகலாம். அதுக்கு மேலே இந்த லைன் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ரெஸ்டாரண்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஒருவேளை ஃபாலோ ஆகுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த ரேஞ்சையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ கரண்ட்டாக இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸில் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக தள்ளி இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்துச்சு அப்படின்னா ஒரு சப்போர்ட்டை நம்ம எதிர்பார்க்கறது கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஐடி. ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு ஸ்டில் பிரேக் பண்ண ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டே இருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபால் ஆகுதுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அது பிரேக் ஆகுதுன்னா ஒரு ஃபால் ப்ரீவியஸ் ஸ்விங்லோ வரைக்கும், தென் அது பிரேக் ஆகும்போது இந்த லைன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளே என்ட்ரு ஆகுது அப்படின்னா இந்த ரேஞ்சினுடைய டாப் லெவல் நம்ம ரெஸ்டாரண்ட்டை கம்பல்சரி சூஸ் பண்ணி தான் ஆகணும். அதை பிரேக் பண்ணும்போது அடுத்த கட்டமும் நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்ததான் ஆட்டோ. ஸோ ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு இப்போ வரைக்கும் ஒரு பிரேக் அவுட் நடக்கல. எல்லா கேண்டில்ஸ்னுடைய ஹையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே இடத்துல ட்ராவல் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது பிரேக் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய கேப்ஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபில்அப் ஆகும். இங்கே ஒரு கேப் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது, தென் இந்த ஹையே இது எல்லாமே நம்மளுக்கான அடுத்த கட்ட ரெஸ்டாரண்டாக இருக்கும். ஒருவேளை ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த க்ரீன் லைனை பிரேக் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ரீடெஸ்ட் மாதிரி தான் எடுத்துக்க முடியும். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கேப் ஃபில்அப் பண்ணுறதை எதிர்பார்க்கலாம். ஃபார்மா மைல்டான நெகட்டிவ், பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஒரு சைட்வேஸ் மாதிரி 4 நாட்களாக போயிட்டு இருக்கு. பட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது இந்த 2 ரேஞ்ச் தான். இதுக்குள்ளே நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ட்ராவல் ஆகுது. லைட்டாக அதுக்கு கீழே பிரேக் பண்ணாலும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட சப்போர்ட்டை டச் பண்ணி உள்ளே போகுது. அதே மாதிரி ஹையை பிரேக் பண்ணாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ண ரெஸ்டாரண்ட் டச் பண்ணி திரும்ப உள்ள வந்துடுது. இந்த 2 ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இப்போ நம்மளுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. பட் ரொம்ப நாட்களாக அதிகமாக ட்ராவல் ஆகக்கூடிய ரேஞ்சுன்னு பார்க்கும்போது இந்த 2 ரேஞ்ச் தான். ஸோ அதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளேயே தான் உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. நம்மளுக்கு ரீசெண்டாக இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். எக்ஸாக்டாக கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது நம்ம எதிர்பார்த்த ஒரு கிளியராக நம்ம எந்த மாதிரி நடக்கும்னு சொன்னோமோ அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்ததான் எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக போயிருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸாக இருக்குது. ஒரு 2.55% பாசிட்டிவாக போயிருக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான க்ளோசிங் எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சினுடைய டாப் லெவல். அண்ட் இது நம்மளுக்கு பிரேக் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வைஸ் பிரேக் ஆகலை. எக்ஸாக்டாக அந்த இடத்துல நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட் இந்த ட்ரெண்ட் லைனாக இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நமக்கு டேரெக்டாக கூட ரீச் ஆகலாம், ஒரே நாளில் கூட ரீச் ஆகலாம். அப்போது அதுக்கப்புறம் அது பிரேக் ஆகுது அப்படின்னா இந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் லெவல் நம்மளுக்கான அடுத்த கட்ட ரெஸ்டாரண்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்க்கும்பொழுது எஃப்எம்சிஜியில் ஒரு இன்ஸ்டியூஷனல் பையிங் நடக்குதோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கான ஒரு ஃபார்மேஷன் தான் கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டினா என்ன அப்படிங்கிறத பற்றி என்னுடைய கிளாஸஸில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக லாஸ்ட் 3 கேண்டில்ஸை பார்க்கக்கூடிய என்னுடைய கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு, என்னுடைய பிரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப் எடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பிரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு சேனலில் கொடுத்துட்ருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணால் மட்டும் அந்த வீடியோஸ் பார்க்க முடியும். நான் இன்னொரு சேனலில் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே மெம்பர்ஷிப் வீடியோ மட்டும் தான். சேனலுடைய நேம் டிசிடி டெக்னிக்கல் அனலைசர். சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறதுனால அது நம்ம வந்து அடுத்த கட்ட சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு டவுன் சைட் மூவ் வருது அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்டியூஷன் லெவல்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் இந்த கேப் ஃபில்அப் பண்ணுமான்னு தெரியல, இப்போ வரைக்கும் அதுக்கான ஒரு இண்டிகேஷன் இல்லை. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. அதனால் இதை வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு அப் மூவாக நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்டில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனை டச் பண்ணிட்டு மேபி அதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அதை நமக்கு டச் பண்ணும்போது இந்த ரேஞ்ச் நமக்கு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த கட்ட மூவ்மெண்ட் கூட ஸ்டார்ட் ஆகலாம். ஏன்னா என்றைக்குமே கண்டினியூஸாக ஏறுது அப்படின்னா ஏதாவது ஒரு லெவலுக்காவது ஒரு மைனர் ஃபாலை கொடுத்துட்டு நமக்கு திரும்ப ரெக்கவர் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு இப்போ அதை பிரேக் பண்ணிட்டு இந்த லைனை டச் பண்ணும்போது இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி ஒரு ரீடெஸ்டிங் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அதனுடைய பாட்டம் வரைக்கும் நமக்கு வந்து ரீடெஸ்டிங் நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நடக்குதாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இது நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா மேபி ஆயிருக்கலாம். அப்படி நமக்கு நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்சினுடைய பாட்டம் லெவலில் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் நமக்கு இப்போ இருந்தே கூட கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அடுத்ததா நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் பாருங்க, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், இந்த ரேஞ்சினுடைய டாப் லெவல் வரைக்கும் நமக்கு ரெஸ்டன்ட் இருக்குது. அதை பிரேக் பண்ணால் இந்த ட்ரெண்ட் லைன் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு ஃபைனலாக க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சினுடைய டாப் லெவலில் எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் நான் நேற்று தம்ப்லைனில் கூட கொடுத்துருந்தேன். மோஸ்ட் ஆஃப் தி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்டன்ட் கிட்ட வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு கிளியரான எக்ஸ்பெக்டி ரெஸ்டன்ட் கிட்ட வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ஸ்டில் நீங்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இதனுடைய ப்ரீவியஸ் ஒரு ஆல் டைம் ஹை ப்ரைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் 9% லோயராக தான் இருக்குது. ஏன்னா இதனுடைய ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ரீவியஸாக மார்க்கெட் ஃபால் ஆகும்போது நம்மளுக்கு செப்டம்பர் 2024 ஒரு ஹை ஹிட் பண்ணுச்சு. அந்த இடத்துல இப்போ வரைக்கும் கீழே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துல வரக்கூடிய கன்சல்டேஷன் இந்த ட்ரெண்ட்லைனை பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் நம்மளுக்கான அடுத்த கட்ட ரெஸ்டார்ட்டாக இருக்கும். ஒருவேளை ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த லைன் நம்மளுக்கான சப்போர்ட், அதை பிரேக் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய கேப் அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் இந்த லைன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் சப்போர்ட்டாக. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ. ஸோ பிஎஸ்யூ பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் போயிட்டு நம்மளுக்கு லாஸ்ட் 2 டேஸாக ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. இது ஆல்ரெடி சொன்னது தான். இது நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் வந்துருச்சு. இங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்க. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறது நம்மளுக்கு எக்ஸாக்டாக நடக்கும் பொழுது அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஏதாவது ஒன்று வரலாம். ஸோ அப்படி வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சுன்னா அகைன் நம்ம சப்போர்ட் எதிர்பார்க்கறது கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக மிட் கேப். ஸோ மிட் கேப்பும் நிற்காமலே ஏறிட்டு இருக்கு. அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட் நமக்கு பக்கத்தில் வந்துருச்சு. இது ஒரு க்ரூஷியல் ரெஸ்டாரண்ட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரைஸ் ஆக்ஷன் செக் பண்ணும்போது இந்த ஹை வந்து நம்மளுக்கு 2025 நவம்பரில் தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த ஹை நம்மளுக்கான ரெஸ்டாரண்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கடுத்த ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த ரேஞ்ச் நம்மளுக்கான சப்போர்ட்டாக இருக்கும். அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் நடக்காது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் 3 days என்னால் வீடியோ கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஜஸ்ட் இது பண்ண வேண்டாம். நான் வீடியோ கொடுக்கல அப்படின்னா மார்க்கெட் ஃபால் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பேச்சு ஆல்ரெடி இருக்கு. பார்க்கலாம் இந்த 3 நாள் அந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அதையும் நான் செக் பண்ணி பார்க்குறேன். பட் அப்படி நடந்துச்சுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இந்த சப்போர்ட்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கும். அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப் இன்னைக்கு இந்த நேற்று மார்க் பண்ண அந்த ரெஸ்டாரண்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண மாதிரி ஒரு க்ளோசிங் வச்சிருக்கு. பட் ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் கிடையாது. இன்னைக்கான கேண்டலுடைய ஹையை பிரேக் பண்ணும்பொழுது அடுத்த கட்டமும் இந்த ஸ்விங் ஹையாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஹை வந்து பார்த்தீங்கன்னா 6th ஜனவரி அந்த கேண்டலுடைய ஹை தான். அது பிரேக் பண்ணும்போது அடுத்த கட்ட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 4th நவம்பர் 2025 ஹை. அதை ரீச் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ட்ரெண்ட்லைன் நமக்கு சேர்ந்து ரீச் ஆகும். அப்போ அந்த இடத்துல நமக்கு ரெஸ்டாரண்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நமக்கு ரீடெஸ்டிங் வருது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் கூட நமக்கு ரீடெஸ்டிங் நடக்க சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இங்கே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேப் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபில் அப் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் வந்துச்சுனாலும் ஒரு பெட்டரான ஒரு ரீடெஸ்டிங்காக நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக டோட்டல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த லைனுக்குள்ளே என்ட்ரு ஆயிருச்சு. பட் இங்கே இருக்கக்கூடிய கேப் வந்து பார்த்தீங்கன்னா இனியும் அது கூட ஃபில்அப் ஆகல. ஸோ அதனால் நமக்கு இந்த ட்ரெண்ட்லைனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட இந்த கேப்பை ஃபில் பண்ணி அதுக்கும் மேலே க்ளோசிங் வைக்கணும் அப்படிங்கிறத நான் நேற்றே சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு ரீடெஸ்டிங் நடக்கலாம் அப்படிங்கிற தாட்டுக்குள்ளே வரணும். அப்படி நடக்கும்பொழுது இந்த ரெட் லைன் நம்மளுக்கான நல்ல ஒரு ரீடெஸ்டிங் பாயிண்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த கேப் நமக்கு ஃபில்அப் ஆகும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச அடுத்த 3 நாட்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் மைக்ரோ கேப்பை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண மாதிரி இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு பக்கத்தில் வந்துருச்சு. இதுதான் இதனுடைய லாஸ்ட் ரெஸ்டாரண்ட் லைன். ஏன்னா இதுக்கு மேலே ரெஸ்டாரண்ட் லைன் கிடையாது. நம்ம இங்கிருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த லாஸ்ட் ரெஸ்டாரண்ட் லைன் பிரேக் ஆகும்போது நம்ம அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4th நவம்பர் 2025 கேண்டலுடைய ஹையை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுதான் அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இண்டெக்ஸ்லையும் இதே 4th நவம்பர் 2025 ஹை வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததா டவ் ஜோன்ஸை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு மைல்டான ஒரு கேண்டில் தான் பதிவாயிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இந்த லைன் நம்மளுக்கான ரெஸ்டாரண்ட் ஆகும். இந்த ரெட் லைன் நம்மளுக்கான சப்போர்ட்டாகவும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதுக்குள்ள நம்மளுக்கு மூவ்மெண்ட் கிடைக்குதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச அடுத்த 3 நாட்கள் இது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இந்த இண்டெக்ஸ்லையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் வந்து நல்ல ஒரு ஹையில் போனதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர்
ஹேமரை பதிவு பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி ஹேமர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு ரிஜெக்ஷன்ஸ் வரலாம். பட் இது ஒரு நியூ ஹையில் ஃபார்ம் ஆகல, அந்த ப்ரீவியஸ் கேண்டலுடைய லெவல் ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இந்த டாப் லெவல் நமக்கு ரீடெஸ்டிங்காக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. அதுக்கு உள்ளே திரும்ப வரக்கூடாது, அது உள்ளே வந்து ஸ்ட்ராங்கான க்ளோசிங் அதுக்கு கீழே வைக்கக்கூடாது. அப்படி நடக்கிற பட்சத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஃபர் ரேஞ்சாக இந்த லைன் வரைக்கும் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் மல்டிபிள் டைம்ஸ் ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்போ அது வரைக்கும் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட ரெக்கவர் ஆகலாம். பார்க்கலாம் எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா S&P 500 இந்த இடத்துல வந்த சின்ன கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ண ரெஸ்டாரண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ நீ அடுத்த கட்ட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலினுடைய ரேஞ்சுக்குள்ளே இன்னைக்கான கேண்டில் ஃபார்ம் ஆனதுனால இது மேபி ஒரு ஹராமி கேண்டிலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிரீன் கேண்டலுடைய லோ பிரேக் ஆகும். அப்படி நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்மளுக்கு அடுத்த கட்ட லெவல் இந்த லைன் வரைக்கும் கூட ரீடெஸ்டிங் அப்படிங்கிறது நடக்கலாம். அது பிரேக் ஆச்சுன்னா திரும்ப ஒரு ஃபால் இந்த ரெட் லைன் வரைக்கும் கூட வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. கோல்டு ரெட் கலர் ஃபார்மேஷன் இன்னைக்கு வச்சிருக்கு. ஏன்னா நம்ம இந்த ரெட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணது இப்போ வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு, அதை பிரேக் பண்ண முடியல. மேபி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோவான ஒரு ஸ்லோப் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். எனக்குமே மார்க்கெட் இந்த மாதிரி ஃபால் ஆக ஆரம்பிக்கும் போது இப்படி பாருங்க, அந்த ஒரு கர்வேச்சர் மாதிரி போகுது பாருங்க. இந்த கர்வேச்சர் மாதிரி போயிட்டு அப்படியே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அப்படி டவுன் மூவ் வந்து ஆரம்பிச்சு. இந்த மாதிரி நடக்குதான்னு பார்க்கணும். பட் அப்படி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ட்ரெயினை பிரேக் பண்ணணும். பட் பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குது, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ எல்லாமே ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறதால நமக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரேக் பண்ணுறதுக்கான டைம் கண்டிப்பாக எடுக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அங்கே ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா கூட நம்ம இந்த ரேஞ்சை திரும்பவும் ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சில்வரை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் இறக்கம் தான். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் நமக்கு இப்போதைக்கு அதாவது இந்த இடத்துல வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஒர்க் அவுட் ஆயிருச்சு, அங்கிருந்து நமக்கு ரிஜெக்ஷனும் வந்துருச்சு. அதை பிரேக் பண்ணால் அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லை ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த ரெட் லைன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அந்த ரெட் லைன் வரைக்கும் வந்துச்சுனாலே நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது, சான்சஸ் இருக்குது. க்ரூடை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்த ரேஞ்ச் கிளியராக சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆனது நல்லாவே தெரியுது. ப்ரீவியஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6% வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இன்றைக்கும் வந்து ஆக்சுவலாக ரெட்டாக க்ளோஸ் ஆக வேண்டியது அகைன் க்ரீனாக மாறி இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் நமக்கு இந்த ரேஞ்சினுடைய பாட்டம் வரைக்கும் நமக்கு சப்போர்ட் இருக்குது. அந்த பாட்டம் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மட்டும்தான் அடுத்த கட்டமாக இந்த ட்ரெயினை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஒருவேளை அப் மூவ் வருது அப்படின்னா நம்மளுக்கான அடுத்த கட்ட க்ரூஷியல் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் லைட்டாக கீழே இறங்கிருச்சு. அந்த கீழே இறங்கின லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ஸோ இந்த லைன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட்டாக சூஸ் பண்ணலாம். அதை பிரேக் பண்ணும்போது இந்த லைன் நம்மளுக்கான அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரெண்ட் க்ரூட். ஸோ பிரெண்ட் க்ரூடை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்மளுக்கு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியாது. இங்கே அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் அப்படியே ஸ்லோப்பாக மாறுறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட சப்போர்ட் ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டுங்கிறது இந்த ட்ரெயின் தான். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரெயின் நமக்கு ரீச் ஆகும், அதில் டவுட்டே கிடையாது. பட் எப்போ அப்படிங்கிறத விஷயம். ஸோ இதில் வந்து நமக்கு ரீச் ஆகும்போது தான் நம்மளுடைய மார்க்கெட் ஓரளவுக்கு கொஞ்சம் மூச்சு விட ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்ட்டு. அதில் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பி நம்மளுக்கு ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்குது. இந்த ட்ரெயின் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் பிரேக் ஆகவே இல்லை. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு வீடியோவில். ஸ்டில் அந்த ட்ரெயின் நமக்கு டச் பண்ணும்போது அதுக்கு பக்கத்தில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அப்பும் போகும்போது மட்டும் அப்படியே சைட்வேஸ்லேயே போயிட்டு அந்த ட்ரெயினை டச் பண்ணிட்டு சடனாக ஒரு குயிக் ஃபால் வரும். ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயினை எப்போ டச் பண்ணதோ இல்லை அது எப்போ அதுக்கு ரொம்ப ரொம்ப நியராக போகுதோ அப்போ ஒரு குயிக் ஃபால் திரும்பவும் நமக்கு மேபி நடக்கலாம் இந்தியன் ருப்பியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு கன்சல்டேஷன் நமக்கு நடந்துருச்சு. அது நம்மளுக்கு ஒரு ஃபியூ டேஸ் பேக் பிரேக் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு அப் மூவ் போயிட்டு அந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப மேலே ஏற ஆரம்பிக்குது. அப்போ அந்த சுச்சுவேஷனில் பார்க்கும்போது நம்மளுக்கு இப்போ இருக்கிற ஒரு கேண்டில், அதாவது 17 ஏப்ரல் 2026 அந்த கேண்டிலுடைய ஹை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட் பண்ண ஹை. அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கான அடுத்த கட்ட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் பிட்காயினை பொறுத்த வரைக்கும். அப்படி நடக்கும்பொழுது இந்த ரேஞ்சினுடைய பாட்டம் நம்மளுக்கு ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரே ஒரு டச் பாயிண்ட் தான் இருக்குது. பட் டாப் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இதை வேணால் ரேஞ்சை கூட ரிமூவ் பண்ணிடுறேன். இதில் இந்த லைன் நான் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஒரு சேனல் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ இந்த சேனலில் கூட தான் நம்மளுக்கு இப்போதைக்கு மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நம்ம இந்த ஹையில் இருக்கும்போதே உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த இடத்துக்கிட்ட வந்துச்சுன்னா அது சப்போர்ட் எடுக்கும் அப்படின்ட்டு அது கிளியராக எடுத்துருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலுடைய சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த சென்டர் பாயிண்ட் கிட்ட தான் இந்த லைனை நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதனால் அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டாக் அனாலிசிஸ் தெரியணும் அண்ட் ஆல்சோ யூஎஸ் ஸ்டாக்ஸையும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் யூஎஸ் ஸ்டாக்ஸ் அனலைசிஸும் வந்து என்னுடைய மெம்பர்ஷிப்பில் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான வீடியோஸும் இப்போ வரைக்கும் என்னுடைய மெம்பர்ஷிப்பில் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சேனலில் என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா TCD டெக்னிக்கல் அனலைசர். சேனலுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.